Welcome to Little Shally Star. ஹாய் குட்டீஸ். ஒரு நீல பெருங்கடல் இருந்தது. அதன் ஆழத்தில் பச்சை, சிகப்பு, மஞ்சள்னு விதவிதமான மீன்களும் அழகான பவளப்பாறை வீடுகளும் நிறைந்த ஒரு மாயாஜால உலகம் இருந்தது. அங்கே சூரிய வெளிச்சம் கூட குட்டி குட்டி வைரங்கள் மாதிரி ஜொலித்தது. அந்த கடல்ல தான் ஒரு குட்டி சுறா வாழ்ந்து வந்துச்சு. அதோட செல்ல பெயர் ஷார்க்கி. பார்க்கறதுக்கு தான் ஷார்க்கி ஒரு சுறா. அதற்கு ரொம்ப நல்ல மனசு. அதுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஷார்க்கியை பார்த்ததுமே மற்ற குட்டி மீன்கள் எல்லாம் சுறா சுறான்னு பயந்து அங்கே இங்கும் ஓடி ஒளிஞ்சிக்கும். ஐயோ, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், என்னுடன் விளையாட வாங்க என்று கூப்பிட்டது. ஆனால் எந்த மீன்களும் விளையாட வரவில்லை. அவைகள் வராததால் ஷார்க்கி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஷார்க்கி நீந்தி போகும்போது ஒரு பழைய மரப்பெட்டியை பார்த்தது. அதுக்குள்ள ஒரு கடல் வரைபடமும் அங்கே ஒரு மினுமினுக்கும் முத்தை பற்றிய குறிப்பும் இருந்துச்சு. அந்த முத்தின் பெயர் பயமில்லாத முத்து. முத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பெரிய தைரியம் வரும். அவைகளை பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லா உயிர்களும் அவங்க கிட்ட அன்பாக பழகுவாங்க அப்படின்னு அந்த வரைபடத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அடடா, அப்படியா? ஷார்க்கிக்கு ஒரே உற்சாகம். நானும் அந்த முத்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் நல்ல நண்பனாவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனது பயணத்தை தொடங்கிச்சு. அதற்கு வழியில் பல சோதனைகள் வந்தது. ஒரு பெரிய கோபக்கார நண்டு வழி மறித்து கத்தியது. ஷார்க்கிக்கு முதல் முறையா பயமா வந்துச்சு. ஆனா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு புத்திசாலித்தனமா நண்டை தாண்டி போய்விட்டது. அப்படியே பல தடைகளை தாண்டி ஷார்க்கி ஒரு இடத்துக்கு போனது. அங்கதான் கடல்ல இருக்கிறதுலையே ரொம்ப வயசான ஆமை ஒன்று இருந்துச்சு. அந்த ஆமைக்கு கடல் உலகத்துல தெரியாத விஷயமே இல்லை. எல்லா கதையும் அதுக்கு தெரியும். ஷார்க்கியோட பயணத்தை பற்றியும் அது தெரிஞ்சுக்கிட்டது. அதன் காரணத்தை கேட்டு சிரிச்சது. குட்டி சுறாவே, நீ ரொம்ப நல்லவள் அப்படின்னு சொல்லி பயமில்லாத முத்து இருக்கும் இடத்துக்கு சுலபமான வழியை ஆமை காமிச்சது. ஆமையின் உதவியோட ஷார்க்கி அந்த புதையல் பெட்டியை கண்டுபிடிச்சது. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? மினு மினுன்னு ஒரு அழகான முத்து. அந்த முத்தை ஷார்க்கி தொட்டதும் அதன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. அட, இந்த தைரியம் எப்பவும் என்கிட்ட தான் ஒளிஞ்சிருந்திருக்கு அப்படின்னு அது நினச்சிக்கிட்டது. அதன் பிறகு ஷார்க்கியை பார்த்து யாரும் பயப்படவில்லை. எல்லா குட்டி மீன்களும் அதன் அருகே வந்து விளையாட தொடங்கிட்டாங்க. ஷார்க்கி ரொம்ப சந்தோஷமா கடல்ல நீந்தி விளையாடிச்சு. பார்த்தீங்களா குழந்தைகளே, நம்ம எல்லார்கிட்டையும் ஏற்கனவே தைரியம் ஒளிஞ்சுதான் இருக்கு. நீங்களும் ஷார்க்கியை போல தைரியமா இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம்.